சக மனிதர்களை நேசிப்பவர்கள்தான் சமூகத்திற்கான மாற்றங்களை உருவாக்கியுள்ளதாக நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 12வது புத்தக காட்சியில் அன்பின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறிவு சார்ந்த ஒரு சமூகம் மிகவும் அவசியம் என்று கூறினார். இயற்கையின் படைப்பில் எல்லோரும் ஒன்று, எல்லாருமே ஒன்று தான். அப்படின்னா வெவ்வேறாக இருக்க முடியாதுல்ல. சமநீதி, இந்த சமநீதி தான் சமூக நீதி, வேற ஒன்றும் இல்லை. சக மனிதனை நேசிப்பதுங்கிறது தான் சமூக நீதி. சமூக நீதிங்கிறது ஒரு பெரிய அரசியல் சொல்லாடலாம் எடுத்துக்காதீங்க. பாலின பாகுபாட்டை தகர்த்தெறியாவிட்டால் நாட்டை பாதுகாக்க முடியாது என்று பள்ளிக்கல்வித்துறை நடத்திய மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி இலக்கியா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் 12வது புத்தக காட்சியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சமத்துவம்தான் சமுதாயத்தை பாதுகாக்கும் என்றார். பள்ளிகளில் மட்டுமே சமத்துவம், மனிதத்துவம் கற்றுக் கொடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். Women are paid less than men, which is a gender discrimination. And until we break them, India cannot attain its truest self. அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் அக்கட்சியின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் காலை 9 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்கும் அவர், ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்துவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதது குறித்தும் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றதால் தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. அத்துடன் சனி ஞாயிறு வார விடுமுறை என்பதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதனால் சென்னை குரோம்பேட்டை முதல் பெருங்கடத்தூர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மிலாடி நபி தொடர் வார விடுமுறையொட்டி ஆமினி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அபராதம் விதிக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டண வசூலிப்பை தடுக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அனுமதி இல்லாமல் இயங்கும் ஆமினி பேருந்துகளை சிறைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களோடு கடலூருக்கு திரும்ப முயன்றவர்கள் காவல்துறை சோதனையில் சிக்கி மதுபானங்களை இழந்தனர். இன்று மிலாது நபியை ஒட்டி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளும் புதுச்சேரியில் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று புதுச்சேரியில் இருந்து கடலூர் வழியாக மது பாட்டில்களோடு வந்தவர்கள் ஆல்பேட்டை பகுதியில் உள்ள சோதனைச் சாவடியில் காவல்துறையினரிடம் சிக்கினர். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமான டிக்கெட் கட்டணம் மும்மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்ல சாதாரண நாட்களில் 4359 ரூபாய் கட்டணம் உள்ள நிலையில் தற்போது 19,903 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து கொச்சிக்கு செல்ல 3,713 ரூபாயாக இருந்த கட்டணம் 11,798 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து கோழிக்கோடுக்கு செல்ல 3,629 ரூபாயாக இருந்த விமான கட்டணம் தற்போது 10,286 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னை கேரளாவிற்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எண்ணூரில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பிராட்வேயிலிருந்து எண்ணூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எண்ணூர் அனல்மின் நிலையம் அருகே கத்திவாக்கம் மேம்பாலத்தில் ஏறியபோது எதிரே வேகமாக இறங்கிய கல்லூரி பேருந்து மீது மோதியது. பலத்த காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சங்கருக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கல்லூரி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய தரவரிசை பட்டியலில் மாநில பல்கலைக்கழகங்கள் பிரிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை NIRF வெளியிட்டுள்ளது. அதன்படி மாநில பல்கலைக்கழகங்கள் பிரிவில் மேற்கு வங்கத்தில் உள்ள ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடத்திலும், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடத்திலும் உள்ளன. பொறியியல் பிரிவில் திருச்சி NIT 9வது இடம் பிடித்துள்ளது. தேசிய தரவரிசை பட்டியல் வெளியிட்டுள்ள நிலையில் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை வேலூர் CMC 3வது இடத்தையும், புதுச்சேரி ஜிப்மர் 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. பார்மசி கல்லூரிகளில் SRM பல்கலைக்கழகம் 10வது இடத்திலும், பல் மருத்துவக் கல்லூரியில் சவிதா 2வது இடத்திலும் உள்ளன. கல்லூரிகளை பொறுத்தவரை PSG R கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி 9வது இடத்தையும், PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10வது இடத்தையும் பிடித்துள்ளன.
சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து 7வது ஆண்டாக முதலிடத்தில் நீடிக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டார். அதில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது. இதேபோன்று பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி தொடர்ந்து 10 ஆண்டுகளாக முதலிடத்தில் நீடிக்கிறது. தேசிய அளவிலான கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதற்கு பேராசிரியர்களே காரணம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம உருவாக்கணும். நம் குழந்தைகளை அவர்களை ஒரு எஜமானர்களாக ஆக்க வேண்டிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு அடுத்த மாதம் முதல் மைக்ரோ சிப் பொருத்துவது கட்டாயம் என மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக 2 லட்சம் மைக்ரோ சிப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு மைக்ரோ சிப் பொருத்தப்படும் நாய்களை அதற்கான செயலி மூலம் கண்காணிக்க முடிவு செய்துள்ள சென்னை மாநகராட்சி தற்போது வரை 11,000 தெருநாய்களுக்கு மைக்ரோ சிப் பொருத்தி கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. மைக்ரோ சிப் பொருத்தாத நாயின் உரிமையாளர்களுக்கு 3,000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. டெல்லி மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் யமுனை நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடுவதால் தென்கிழக்கு பகுதியில் உள்ள மதன்பூர் காதர் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வெள்ளத்தில் சிக்கியிருந்த மக்களை அங்கிருந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். அதேபோன்று காஷ்மீரி கேட் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சாலைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காரணமாக டெல்லியில் உள்ள மேம்பாலத்தில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் டெல்லியில் கிருஷ்ணா மேனன் பார்க், ஃபெரோஷா கோட்லா உள்ளிட்ட பிரதான சாலைகள் மோசமடைந்து காணப்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆலிப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் திடீரென்று பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அவ்வழியாக சென்ற ஆட்டோ விபத்தை சந்தித்தது. ஹரியானாவின் குருகிராமில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிறுவர்கள் ஆனந்த குளியலிட்டு ஆட்டம் போட்டனர். தொடர் மழையால் ராஜீவ் சவுக் பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் குடம் போல தண்ணீர் தேங்கியது. இதனால் அவ்வழியாக செல்ல போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் நீச்சல் குளத்தில் குளிப்பது போல குளித்து மகிழ்ந்தனர். ஆப்கானிஸ்தானில் நேற்றிரவு 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீர், டெல்லி மாநிலங்களில் நில அதிர்வு உணரப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் 6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் 2200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து 3000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே நேற்று காலை 10:40 மணிக்கு 4.7 ரிக்டர், இரவு 10:26 மணிக்கு 5.6 ரிக்டர், நள்ளிரவு 11:58 மணிக்கு 4.5 ரிக்டர், இன்று அதிகாலை 3:16 மணிக்கு 4.9 ரிக்டர் என்ற அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிலாது நபி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தியில் உண்மை, இரக்கம், ஈகை, அன்பு, கல்வி அறிவு என உலகத்திற்கு நற்கருத்துக்களை போதித்தவர் நபிகள் நாயகம் என்று குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை சமூகத்திற்கு சமூக பொருளாதார நிலையை உயர்த்த திமுக அரசு செயலாற்றி வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் CAA நடைமுறைப்படுத்தப்படாது என்றும் துணிச்சலோடு அறிவித்தது திமுக அரசு என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்தியா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம், திமுக குடும்பத்திற்கு, திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வருவதற்காகத்தான் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றார்கள். இந்த முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல, இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆண்டிப்பட்டியில் தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை.